ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல், சிறுகீரை பொரியல். சாரி, கொஞ்சம் லேட்டாக விளாக் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் 4 உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். புரியுதுங்களா? நல்லா வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதக்கிட்ட பிறகு கீரை நல்லா கழுவி ஒரு 4-5 தண்ணி போட்டு நல்லா கழுவி கீரையை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பொடியாக நறுக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இந்த கீரையை போடணும். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போடணும். கீரைக்கு சும்மா போட்டால் கல் உப்பு போடுங்க, அதுதான் நல்லா டேஸ்ட் இருக்கும். சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது, அதனால் நீங்கள் வந்து கல் உப்பு போடுங்க. தேவைன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சிறிதளவு மஞ்சள் பொடி. கீரை நல்லா வதங்கணும். ஏன்னா கீரையிலேருந்தே நல்லா நிறைய தண்ணி வரும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கீரையோட கலர் வந்து மாறிடும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய கீரை போட்டோம், எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுலேயே தண்ணி வரும் பாருங்கள். சும்மா கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அதுலேயே வந்து கீரை வந்து நல்லா வெந்துடும். கீரை வெந்துட்ட பிறகு கடைசியில் வந்து கொஞ்சம் தேங்காய் மிக்சியில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி போட்டு நம்ம என்ன பண்ணணும், இறக்கிடணும். அவ்வளோதான் கீரை பொரியல். சிம்பிளாக யார் வேணும், பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் தான் இது. தேவைன்னா தேங்காய் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.